டேட்டரா டேக் போகலாமா? ஏன்டா வாய கலர்ற? ஸோ கைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் இன்னைக்கு ஒரு நாள்லேயே நாங்கள் 2 3 டேக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 2 3 வீடியோ ஒரு நாளில் எடுப்போம். அதான் கடுப்பில் இருக்கான். சரி கைஸ், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கானுங்களே இந்த டிபி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே பேப்ளேட் எக்ஸாம் மாற்ற போகிறோம். புரியல, எனக்கே புரியல. கான்செப்ட் எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்தது தான். ஸோ இந்த பிளேட்ஸை எப்படி பேப்ளேட் எக்ஸாம் மாற்ற போகிறோம், இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இது எல்லாத்தையுமே இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம பேப்ளேட் எக்ஸா இப்போ மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேடை மாற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த லேயர் நமக்கு தேவையில்லை, இதை கழட்டி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் ஹை மோட்லேயும் போட்டு இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா லோ மோட்லேயே கூட மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பேப்ளேட் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் எங்களுக்கு இந்த ரிங் ரொம்ப பெருசாக இருக்கிற மெட்டல் டிஸ்க் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் இதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்ற போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்படியே வச்சு கூட பேட்டில் போடலாம். ஸோ இதை மட்டும் நம்ம அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு மிட்டஸ் ஜெனில் உள்ள மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கிலீஸோட டர்போ அக்கிலீஸோட 00 டிஸ்க். இதை மெத்தட் பிளேட்ஸும் நிறைய பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அக்கிலீஸோட டிப் அக்கிலீஸ்கே போடுறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இது எல்லாத்தையுமே மாற்றிடலாம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிளேட்டையுமே பேப்ளேட் எக்ஸாக மாற்றிட்டோம். இதை நான் மெட்டல் பிளேட்னு சொல்லாமல் என் பேப்ளேட் எக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, பேப்ளேட் எக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மெட்டல் பிளேடு மாதிரியே இருக்கும், மேலெல்லாம் மெட்டலாக இருக்கும். ஸோ அதான் நம்ம பண்ணியிருக்கோம் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் எக்ஸால் பஸ்ட் ஆக முடியும் கைஸ். அதனால தான் இதுக்கு நம்ம பேப்ளேட் எக்ஸ்ன்னு கூப்பிட்றோம். டிபி பேப்ளேட் எக்ஸாக மாற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம பேட்டில் போட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளேடும் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபேஃப்னர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு டிரைவர் மட்டும் மாற்றணும்னு தோணுது. பட் பரவாயில்ல, இதோ மேலே பேட்டில் போட்டுருவோம். அடுத்து லூயினார் பக்காவாக தான் கேஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தது பஹாமத். எனக்கு இந்த இதிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா அது பஹாமத் மட்டும்தான். ஏன்னா டிஸ்க்கும் எல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் பக்காவாக இருக்குது கைஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பேட்டில் போட்டு பார்த்துடலாம். ஸோ கைஸ் பேட்டிலுக்கு மட்டும் லான்ச் பண்ணுறதுல இது 3வது டேக்கு. நான் விடும்போது மட்டும் இந்த ஃபேஃப்னர் ஒழுங்காகவே லான்ச் ஆக மாட்டேங்குது. டேட்டாராக கரெக்டாக லான்ச் பண்ணிடுறான். எனக்கு ஒரே ஒரு ஷாக்காக போச்சு. சரி கைஸ், பேட்டிலுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லூயினாரும் அக்கிலீஸும் ஒரு டீம், ஃபேஃப்னரும் பஹாமத்தும் ஒரு டீம் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஃப்னருக்கும் லூயினாருக்கும் பேட்டில் போட்டுடலாம். இதான் லான்ச்சர். ஓகே, ஓகே கரெக்டாக லான்ச் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஃபேஃப்னர் தான் எடுத்திருக்கு. த்ரீ டூ ஒன் டூ 3 2 1 2. ஸோ ஃபேஃப்னர் ஜெயிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஃபேஃப்னருக்கே கொடுத்துருவோம். ஸோ 2 பாயிண்ட் எடுத்திருக்கிறது ஃபேஃப்னர் தான். ஸோ அவன் டீமுக்கு தான் 1 பாயிண்ட்டு. இப்போ பஹாமத்துக்கும் அக்கிலீஸ்க்கும் பேட்டில் போட்டு பார்த்துருவோம். த்ரீ டூ ஒன் டூ. பஹாமத் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது கைஸ்.
ஸோ கைஸ் இந்த பாயிண்ட் எடுத்திருக்கிறது நம்ம பஹாமத்து தான். ஸோ இன்னொரு தடவை லான்ச் பண்ணி கடைசியாக யார் இன்னும் ஒரு பாயிண்ட் பஹாமத் எடுத்துட்டா பஹாமத் தான் வின்னர், இல்லைன்னா அக்கீலிஸ் 2 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ லான்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 3 2 1 3 2 1. ஸோ 2 பேருமே தள்ளமாடிட்டாங்க. ஸோ இதில் பஹாமத் தான் கேஸ் வின் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கிறது நம்ம பஹாமத் டீம் தான். ஸோ ஓவராலாகவே இந்த மாதிரி விளையாடுறதும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.